அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம அனுமன் கதையோட தொடர்ச்சி தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 53. ராவணின் சாபம் குறித்து விபீஷ்ணன் கூற தொடங்கவும் அனைவரிடமும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. குறிப்பாக ஜாம்பவான் சிரத்தையோடு முன்வந்து விபீஷ்ணன் கூறப்போவதை கேட்க தயாரானார். ஜாம்பவான் திரிகால ஞானி, கரடை உருவில் இருந்தாலும் காலதேச வர்த்தமானங்களை கடந்தவர். மனதை அடக்கி ஒடுக்கி தவம் புரிவதிலும் பெரும் சமர்த்தர், தூரதிருஷ்டியும் உடையவர். அவருக்கும் ராவணன் குறித்த பல விஷயங்களும் தெரியும். எனவே விபீஷ்ணன் கூறப்போவதில் அவர் கவனம் சென்றது. விபீஷ்ணனும் ராவணன் சாபம் பெற்ற கதையை தான் அறிந்த வரையில் கூறத் தொடங்கினான். இளவலே, என் சகோதரன் சர்வ வரங்களை பெற்றவன். குறிப்பாக மானுடரால் அன்றி வேறு எவராலும் தனக்கு மரணமில்லை என்பதே அவன் பெற்ற வரம். அதுவும் கூட பிரம்மதேவன் விதித்த நிபந்தனையால் தான். அதாவது பிரம்மதேவன் குறித்து கடுந்தவம் புரிந்து பிரம்மனிடம் வரம் கோரிய பொழுது எவராலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்பதே என் சகோதரனின் கோரிக்கையாக இருந்தது. அப்படி ஒரு வரம் மட்டும் தர என்னால் இயலாது. ஒரு நிபந்தனைக்கு கட்டுப்பட்டே இது போன்ற வரங்களை தர இயலும். அந்த நிபந்தனையும் நீ விரும்பும் விதமாக இருக்கலாம். அதாவது ஏதாவது ஒன்றின் மூலமாக எனக்கு மரணம் நேரலாம் என்று நீ வரத்தை கேள். அந்த ஏதாவது ஒன்று ஒரு உயிராக இருக்க வேண்டியது முக்கியம் என்று பிரம்மன் கூறவும், என் சகோதரன் தேவர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், பாதாள லோகத்தவர்கள், இது போக கொடிய மிருகங்கள், பஞ்சபூதாதியர் என்று சகலரையும் இனம் பிரித்ததில் பூலோக மனிதர்கள் முன் இவர்கள் எல்லோருமே வலியவர்களாகத்தான் தெரிந்தனர். எனவே மனிதர்கள் அன்றி எனக்கு எவராலும் மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை பிரம்மனிடம் கேட்டு பெற்றிருந்தான். இந்த நிலையில் தேவேந்திரன் அவையில் அனுதினமும் நாட்டியமாடும் ரம்பை ஒரு நாள் என் சகோதரனின் கண்களில் பட்டாள். ரம்பா தேவியார் நவநிதிகளுக்கும் போர்க்குவியலுக்கும் அதிபதியான குபேரனின் புதல்வனாம் நலகுபரனின் பத்தினியாக ஒழுகி வந்தவள். அப்படிப்பட்டவளை ராவணன் கெடுத்து விட்டான். இங்கே இன்னொன்னையும் கூறியாக வேண்டும். குபேரன் எனக்கும் என் சகோதரனுக்கும் சகோதரன் முறை, அதாவது எங்கள் மாற்றான் தாயின் மகன் அவன். அவனது மருமகள் தான் ரம்பை என்றால் எங்களுக்கும் அவள் மருமகள் தானே. இப்படி மருமகளை போன்ற ரம்பையை கெடுக்கவும் நலகுபரன் என் சகோதரனை சபித்தான். என் பத்தினி ரம்பைக்கு நேரிட்டது போல் ஒரு இழுக்கு எந்த பெண்ணுக்கும் வந்துவிடக்கூடாது. எனவே நீ எந்த பெண்ணை தின்னினாலும் உன் சிரமானது 7ஆக பிளக்க கடவுது என்பதே அந்த சாபம். ஆனால் என் சகோதரன் அதை பொருட்படுத்தவில்லை. காரணம், தான் முன்பே பெற்றிருந்த வரசித்தி. நலகுபரன் மனது இனமில்லை, பிறப்பால் யட்சன் என்பதால் அவன் சாபம் பலிக்காது என்பது என் சகோதரனின் எண்ணம். எனவே என் சகோதரனின் பேயாட்டம் தொடர்ந்தது. இப்படி ஒரு நிலையில் புஞ்சிஸ்த கலை என்னும் ஒரு தேவ கணிகை தேவலோக குருவான பிரகஸ்பதியின் குரு சேவையை பெருஞ்சேவையாக கருதி அவரோடு இருந்து வந்தாள். புஞ்சிஸ்தஸ் கலை என்றால் பனித்துளி போல் மிக தூய்மையானவள் என்பது பொருள். இந்த புஞ்சித கலையை என் சகோதரன் காம வெறி கொண்டு கற்பழித்து விட்டான். இதனால் பிரகஸ்பதி வெகுண்டார். ஆனால் என் சகோதரன் பெற்றிருந்த வரசக்தி தடுத்தது. வரத்தை அளித்த பிரம்மனிடமே சென்று, இது என்ன அக்கிரமம்? அந்த பெரும் பாவி நீர் தந்த வரசக்தியால் பெண்களின் கற்பை சூறையாடுவதை ஒரு பொழுதுபோக்காக வைத்துக் கொண்டிருக்கிறான். இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கேட்கவும் பிரம்மனிடமும் கோபம் ஏற்பட்டது. அதே சமயம் என் சகோதரன் தான் வரங்களை கேட்டு பெற்றதில் பத்தினியர் விடுபட்டிருந்ததை உணர்ந்த பிரம்மதேவன் அடுத்த நொடியே என் சகோதரன் முன் பிரசன்னமாகி, ராவணா, நீ வரசக்தியை மனதில் கொண்டவனாக பத்தினி பெண்டியரை எல்லாம் கெடுத்து வருகிறாய். உன் வரசக்தியில் அவர்கள் இல்லை. அவர்கள் சக்தியானது மும்மூர்த்திகளான எங்கள் சக்தியை விட பெரியது, வலியது. இப்பொழுது கூறுகிறேன், பத்தினியரை கெடுத்த நீ அடுத்து இந்த குற்றத்தை செய்தால் உன் சிரசு சுக்குநூறாகிவிடும். ஒருவேளை அவர்கள் சபிக்க மறந்தாலோ அல்லது உன்னை சபிக்க இயலாது கருதி சபிக்காமல் விட்டாலும் இப்பொழுது நான் சொன்னது அவர்கள் சார்பாக பலிக்கும். அதை மறந்து விடாதே என்று கூறி சபித்து விட்டார். சாபங்களில் வலியது பத்தினி பெண்டிர் சாபம். அதை வழங்கியதோ பிரம்மதேவன். எனவே அந்த சாபம் நிச்சயம் பலித்துவிடும் என்பதை உணர்ந்த என் சகோதரனும் அது முதல் பத்தினி பெண்டிரை அவர்கள் அனுமதியின்றி தீண்டுவதில்லை. அது என் அண்ணியான
மண்டோதரி தேவியாருக்கும் பொருந்தும். சகோதரனுடன் இருந்ததால் நானும் இதை அறிய நேர்ந்தது என்று கூறி முடித்தான். அடே அப்பா, ராவணனின் பின்புலத்தில்தான் எவ்வளவு சங்கதிகள் என்று அனைவரும் வாய்ப்பிழந்தனர். அதே வேளையில் ஜாம்பவானம் தன் பங்கிற்கு சில சங்கதிகளை சொல்ல வாயை திறந்தார். விபீஷ்ணரே, உங்கள் சகோதரரின் வரசத்தியே சொன்னீர்கள். உங்களுக்கு அனுமனின் வரசத்தி பற்றி தெரியுமா என்று கேட்டார். ஜாம்பவானின் இந்த கேள்வி அனைவரையும் அனுமனை பார்க்க வைத்தது. அனுமன் பெரும் வீரன், அசாய சூரன், பாயு குமாரன், இதுதான் அனைவருக்கும் தெரியுமே என்றான் அங்கிருந்த சுக்ரீவன். இதை கடந்த பல ரகசியங்கள் அனுமன் பின்னால் உள்ளன. ஜாம்பவான் திரும்ப கூறவும், எனக்கு தெரியும் என்றான் நீலன். எங்கே சொல் பார்க்கலாம். நீங்கள் அனுமனின் வரசக்திகளை ஞாபகப்படுத்த போய்தானே அனுமனை விஸ்வரூபம் எடுத்து விண்மிசை பறந்து இலங்கை நகரான இங்கு வந்து திரும்பினான். அந்த வரசக்திகள் அனுமன் மறந்தவை. முனிப்பெருமக்கள் சாபம் காரணமாக அனுமன் மறந்துவிட்டவை. ஆனால் அதையும் கடந்து அனுமனின் பின்புலத்தில் ஒரு தேவ ரகசியமே ஒளிந்துள்ளது. தேவ ரகசியமா? ஆம், அது சாதாரண தேவ ரகசியம் இல்ல, மகாதேவ ரகசியம். மகாதேவ ரகசியமா? ஆம். இந்த ரகசியத்துக்கும் இப்பொழுது விபீஷணன் கூறிய ராவணனது சாப சம்பவத்துக்குள் இருக்கும் புஞ்சிஸ்த கலைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. ஜாம்பவானை, புதிர் போடாமல் விளக்கமாக கூறுங்கள். இடையிடை கேள்விகள் கேட்டு எங்களை சோர்வுக்கு ஆட்படுத்த வேண்டாம் என்று சுக்கிரீவன் சலித்துக் கொண்டான். ஜாம்பவானம் சிரித்தபடி அனுமனை பார்த்தார். அனுமனோ இந்த பேச்சு எதையும் காதில் வாங்காமல் ஒரு பாறை மேல் கால் நீட்டி அமர்ந்திருந்த ராமபிரானின் திருவடி அருகில் ஒரு அணுக்க தொண்டன் போல் அமர்ந்து கொண்டு ராமபிரான் கால்களை பிடித்துவிட தயாராக இருந்தான். ராமபிரானும் மோனதவத்தில் இருந்தார். லட்சுமணன் மட்டும் ஜாம்பவான் கூறவிருப்பதை ஆவலாக கேட்க தயாராக இருந்தான். ஜாம்பவான் கூற தயாரானார். புஞ்சிஸ்த கலை ராவணனால் தீண்டப்பட்ட நிலையில் தான் கற்பிழந்து விட்ட துக்கத்தோடு தன் உடம்புக்கும் மனதுக்கும் பரிகாரமாக சிவபெருமானை குறித்து தவமேற்ற தொடங்கிவிட்டாள். பனித்துளி போன்றவள் என்னும் பொருள் கொண்ட நான் இப்பொழுது கற்பிழந்தவள். என் மேனியும் மனமும் கடைத்தேற ஒரே வழி என்னை அந்த சிவபெருமானிடம் ஒப்படைப்பதே. இந்த நொடி முதல் அந்த பெருமானை என் ஆதர் என்று புஞ்சிஸ்த கலை தவம் செய்ய தொடங்கிவிட்டாள். ஆனால் சிவபெருமான் அவள் தவத்துக்கு ஆட்பட்டு பிரசன்னமாகவில்லை. மாறாக பிரகஸ்பதி ஆகிய வியாழ பகவான் அவள் கண்களுக்கு சிவபெருமானாக தெரியவும் அவரிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடினாள். பிரகஸ்பதி ஆகிய குரு பகவான் அதிர்ச்சிக்கு ஆளானார். புனிதமான பனித்துளிக்கு ஒப்பான புஞ்சிஸ்த கலையா இப்படி நடந்து கொள்கிறாள்? இது என்ன குரங்குத்தனமான புத்தி என்று கருதியவர் நீ குரங்காக பிறப்பாய் என்று சபித்து விட்டார். புஞ்சிஸ்த கலை திடுக்கிட்டு மேலும் கடுந்தவம் புரிய தொடங்க சிவபெருமான் தோன்றினார். பத்தினியர்களின் ஒருவரான அகல்யா தேவிக்கும் கௌதம முனிவருக்கும் நீ மகளாக வானர இனப்பெண் வடிவில் பிறந்து இப்பொழுது காட்டிய இச்சைக்கு எதிராக தவத்தில் ஈடுபடுவாய் என்ற சிவபெருமான், அப்பொழுது உனக்கு மகப்பேறு என்னாலும் பார்வதி தேவியாலும் சித்திக்கும். இந்த மகவு உலகமே போற்றும் வானர கடவுளாகவே திகழும். அவ்வேளையில் உன் கேட்டிற்கு காரணமான ராவணனை அழுத்திட வானர இனமும் தோன்றிடும். அந்த இனம் அவ்வேளையில் ஸ்ரீ ராமபிரானோடு சேர்ந்திட உன் புத்திரனானவனை காரணமாக இருப்பான் என்று சிவபெருமான் கூறினார் என கூறி முடித்தார். அடுத்த நொடியே புரிகிறது ஜாம்பவான், அந்த வானர பெண் அஞ்சனா தேவியார். அவர்களுக்கு பிறந்த அனுமன் தான் அந்த புத்திரன் சரியா என்று கேட்க, சரியாக யூகித்து விட்டாய் என்றார் ஜாம்பவான். என்றால் அனுமன் வாயுபுத்திரன் மாத்திரமல்ல, சிவ அனுக்கிரகமும் பூரணமாய் உடையவன், அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம்? அவன் சிவபிரானின் அம்சம். ஆனால் வாயு பகவான் சிவாம்சத்தை சுமந்து சென்று அஞ்சனையின் கருவில் சேர்த்ததால் அப்பொழுது அஞ்சனையும் திருப்பதி எனப்படும் சப்தகிரியில் தவம் செய்து கொண்டிருந்ததால் வாயுவாலேயே அஞ்சனையின் கற்ப கும்பகத்துக்குள் செல்ல முடிந்தது. அதையொட்டியே வாயு அனுமனின் காரண தந்தை ஆனான் என்றார் ஜாம்பவான். அந்த நொடி அவ்வளோ வீரர்களும் அனுமனை சிவபிரானை பார்ப்பது போலவே கருதி ஆச்சரியமும் பரவசமாக பார்த்தனர். ஆனால் அவனோ ராமபிரானுக்கான சேவையில் இருந்தான். ராமன் மனதிலோ மறுநாள் ராவணனை நிர்மூலம் செய்வது தொடர்பான எண்ணங்கள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய இன்னொரு சேனல்ல, அதாவது ஜே ஸ்டோரி பாக்ஸ்ல நான் நிறைய கிரைம் த்ரில்லர் நாவல்,
ஹிஸ்டரிக்கல் நாவல், சித்தர்கள் சம்பந்தப்பட்ட நாவல், அமானுஷ்யங்கள் நிறைந்த நாவல்கள் சொல்லிட்டு நிறைய நாவல்கள் வந்து நான் வாசிச்சிருக்கேன். அந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த கதைகளை கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்க கதைகளை நீங்கள் கேளுங்க. நன்றி, வணக்கம்.